ஜனநாயகன் ப்ராப்ளம்னால தான் கொடுத்தாங்கன்ட்டு அப்பட்டமாக தெரியுதுன்றீங்களா? அது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டை சேராத ஒருத்தர் எப்படிங்க நீங்கள் தமிழ்நாட்டு அரசின் முக்கியமான டெல்லி பிரதிநிதியாக கேட்போம். கோயிலுக்கு நிதி வரும்னு கார் பார்க்கிங் ஏன் கட்டுறீங்க? கோயில் பணத்தை கோயிலுக்கு தான் செலவு பண்ணணும். இது சாதாரண உண்மை. அதை இவங்களும் மீறிட்டாங்க. அதனால் மலுப்புறாங்க. அந்த சாதாரண உண்மையை அவர் சொல்கிறார். கோயில் பணம் கோயிலுக்கு தான், பக்தர்களுக்கு, பக்தருடைய வசதிக்கு. கழிப்பறை கட்டணும், அது கட்டணும். கார் பார்க்கிங் கட்டினா நீ நகராட்சி நிதி எடுத்து கட்ட வேண்டியதுதானே. ஐயோயோ வச்சு செய்வார் பாருங்க. நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க பிரச்சார பீரங்க. குறிப்பாக திமுக தலைவருடைய வாரிசு 2 பேரையும் வச்சு செய்ய போகிறாரு பாருங்க. மைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக வெளியேறிடுச்சு. இன்னைக்கு தானா? சரி வர சார் முடிச்சுட்டு வர சரிங்க. சரி. மற்றும் திமுகக்குள் நடக்கும் குழப்பம், பிடிவாதங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே ஜாதி விவரங்களுடன் கூடிய அடையாள அட்டை பள்ளியில் கொடுக்க போகிறதா அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அமைச்சரே பல்ட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக ஒருவர் நியமிச்சிருக்காங்க. அவரை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது. இவர் எப்படி நியமிக்கலான்ட்டு இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, எப்பயும் வெளில வரும்னு சொல்லிட்டீங்க. மதிமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்துடுச்சு சார். இது தேர்தலில் தோற்றதுலேருந்த துரை வைகோவுடைய ஸ்பீச்சு, அவருடைய போக்கு. தேர்தலில் தோற்றதுலேருந்தேனா இல்லை தொகுதி ஒதுக்குனதுலேருந்தேவா? தேர்தலில் இல்லை, அப்போ அவங்களுக்கு போக்கிடம் இல்லை. அன்றைக்கி திமுக ஜெயிச்சிரும் நம்பியிருந்தாங்க. சரி இப்படியே ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. தேர்தலில் தோற்ற பிறகு விஜய் அவங்க வீட்டுக்கு போனப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆமாம். வைகோ உணர்ச்சிவசப்பட்டது. அவங்க வீட்டில் 4 ஓட்டு விஜய்க்கு. ஆமாம் சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா அப்படின்னோம், இவர் முதலமைச்சர் மறந்துட்டு இவரும் அப்படின்வார் அதெல்லாம். ஆனால் துரை வைகோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு பேசிட்டு வந்தார். இவர்கள்லாம் கண்டபடி பேசினாங்கல்ல. அவர் நீங்கள் நல்லா கவனிச்சின்னா தெரியும். நானே 2 பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் அவருக்கு அந்த உரிமை இல்லையா? அவர் பேசினா என்ன தப்பு? அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த மாதிரி பல விஷயங்களில் அவர் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து அவர் துரை வைக்க 20% வாங்குன்றது சொன்னதில் அவரும் ஒருவர். ஆமாம், அதுவும் சொன்னார். இன்னொன்று அவர் ஒரு அரசியல் தலைவராக அவருடைய கருத்தை சொல்கிறார். அதில் என்ன தப்பு இருக்குது? அந்த மாதிரிலாம் அவர் பேசினார். அது ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டு வருது. ஒவ்வொருத்தரும் மாறுறாங்க. வைகோ கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது அர்த்தம் இல்லை. இருக்குன்னா பல அவமானங்கள், கொஞ்சம் நெஞ்சம் அவமானம் இல்லைங்க. வைகோ நம்ம பேசணும்ல, நேற்று கூட பதிவுலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் பேசுனாங்களாம் வைகோ கூட்டத்தெல்லாம் கலந்துட்டோம், எங்கள் அப்பாலாம் கூப்பிட்டு போயிருக்காருன்னு. அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தவர். சரியா ஒரு நேரம் திமுகவில் அவ்வளோ பெரிய செல்வாக்காக இருந்தவர் தனியாக கட்சி ஆரம்பித்து கட்சி லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கிங்க. அதுக்காக இப்படியே அவமானப்படுத்துவீங்க? சீட்டு தரமாட்டோம், மற்றவங்களோட கம்மியாக தருவோம். ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம், கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதுலேயும் சின்னமும் தரமாட்டோம். இப்படிலாம் அவமானம் யாருக்கும் அப்படிலாம் இருக்கணுமா அப்படின்றது. அவர் அப்போவே தீர்மானிச்சு இங்கே வந்திருந்தாருன்னா கூட ஒரு 10 சீட்டை கேட்டு நின்று கௌரவமாக ஜெயிச்சிருக்கலாம். அவர் இன்னுமா கரகம் அங்கேயே இருந்தார். ஜெயிச்சதில் 4ல் 2 ஜெயிச்சிட்டாங்க. சரி, அதுலேருந்தே இவங்க மாறணும்னு முடிவு எடுக்கிறாங்க. மாறணும்னு முடிவு எடுத்தால் 2 பேர் போயிடுவாங்க தெரிஞ்சால் 2 பேரையுமே இழுத்து பிடிக்கிற வேலை. இன்றைக்கி 2 பேருமே திமுகவில் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வினோத வழக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. நான் திமுகவில் இருந்தாலும் மதிமுக எம்எல்ஏவாக செயல்படுவாராம். அவர் அங்கேருந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாராம். நல்லா கவனிப்பீங்களே. அதனால் 2 பேரும் வரல. மதிமுக மட்டும் அங்கே இணைகிறது. நேற்று ஒருத்தர் வந்திருந்தாரு சார். அவரும் இன்றைக்கி போய் கிளப்பிட்டாங்க. நைட்டாக தூக்கிட்டாங்க. அதனால் விதி வலியது அப்படின்வாங்களே, இங்கே விதின்றது வேறு. அப்போ இந்த விஷயத்தில் மதிமுக மட்டும் அங்கே இணைகிறது அப்படின்றது தான். அதனால் மதிமுக கூட்டணியில் இணைஞ்சு உள்ளாட்சியில் அவர்கள் கொஞ்சம் அந்த கட்சி கொஞ்சம் உயிர் வரும். பரவாயில்ல, நல்ல முடிவு, நேரத்துக்கு ஏற்ற முடிவுன்னு சொல்லலாம். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பாஜக கூட போகிறதுக்குள்ளே வந்துடுங்க. பாஜகட்ட போய் நீங்கள் வெளியே இங்கே கதவு திறக்காமல் இருந்தால் அதுவும் சிக்கல். அதனால் இப்போவே ராஜினாமா பண்ணிட்டு ஜாயின் பண்ணினா கூட உங்களை அதே தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருவாங்க. அதனால் முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். முஸ்லீம் லீக்கே வந்தால் பிறகு மனிதநேய மக்கள் கட்சிக்குன்னா பிரச்சனை இருக்குது. ஆமாம், வர வேண்டியதானே. வந்தீங்களா தானே முஸ்லீம் லீக்கும் அவங்களும் ஒரு போட்டியாக இருக்க முடியும். அதே மாதிரி இவர்
அன்சாரி. அன்சாரி, தமிமுன் அன்சாரி. அவரும் யோசிக்கணும். பார்ப்போம். உதயசூரியன்றதுனால அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பார். அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இப்போ ஒரு நடுவில் 5 வருஷம் கிடைக்கல. மீண்டும் கிடைச்சிருக்குது. இது. அதனால் இது ஒரு நல்ல முடிவாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ தாவேகா சைடு இன்னும் அந்த பேச்சு திறமையில வந்து நிறைய ஆட்கள் இன்னும் கூட்டிகிட்டே வராங்க. பேச்சு திறமை இல்லையா? அதான் சார் இப்போ வந்து அவங்க வெளியில் பேசுறது, ப்ரெஸ்க்கு வந்து அட்ரஸ் பண்ணுறது அப்படின்ட்டு மாற்று கட்சியிலேருந்து உள்ள அசட்டுகள், அசட்டுகள் சொத்துகள். ஐயோயோ வச்சு செய்வார் பாருங்க. நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க பிரச்சார பீரங்க. குறிப்பாக திமுக தலைவர், திமுக தலைவருடைய வாரிசு 2 பேரையும் வச்சு செய்ய போகிறாரு பாருங்க. ஆராசாக்கெல்லாம் நீங்கள் லைட்டாக தொட்டு விட்டு வந்துக்கிறாரு. இன்னும் அண்ணன் வாயில் விழுந்துட்டார்ல, இனி இருக்குது என்னென்ன இருக்குது பாருங்கள். அவர் எனக்கு என்னன்னு பேசுவார். சரி சார், திமுகக்குள்ள என்ன சார் நடக்குது? ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிறதுக்கு வந்து உதயநிதிக்கு அவர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் வேற திமுக நான் அன்னைக்கு கூட ஒரு இதில் நம்ம அறிவாலயம் சேகர் சார்கிட்ட கேட்டேன். அவருக்கு சங்கடமான கேள்வி தான் அது. ஆனால் கேட்டு தான் ஆகணும். 77 ஆண்டுகள் உள்ள பாரம்பரிய கட்சி, 2.5 ஆண்டுகள் உள்ள ஒரு கட்சி, யாருமே அனுபவம் இல்லாதவர்கள். ஆனால் அவர்கள்ட்ட இவர்கள் ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு மானிய கோரிக்கை மேலே ஒரு வலுவான ஒரு வாதத்தை வைத்து இவர்களால் ஆதிக்கம் செலுத்த முடியலையே. அப்போ அந்த அளவுக்கு திமுக வறட்சியாக போயிடுச்சு. இல்லை சார், அவர் நல்லா ரெடி ஆகிட்டு பேசினார். சிஎம் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவர். அவர் கூட இருக்கிறவங்களும் பெரிய அளவில் அனுபவம் இல்லாதவர்கள். பெரிய அளவில் அனுபவம் இருக்கிறவர் தான் பார்த்துமே இந்த லட்சணம்னு அப்புறம் பேசுவோம். 50 ஆண்டு எம்ஜிஆரையே பார்த்தவன்றவர். அப்போ அந்த அனுபவம் இல்லாதவர்கள் அவர்கள் கொடுக்குற அந்த தகவல்கள், அந்த இதை வச்சு அவர் ரெடி ஆகிட்டு அவ்வளோ பேசுகிறாரு. இங்கே திமுகவுடைய அடுத்த வாரிசு மிகப்பெரிய அளவில் நேரடியாக கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி அடுத்த தலைவராக நகர்த்தப்பட போகிறவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர். அவர் எவ்வளோ ஃபீட்பேக் வாங்கிட்டு வரணும், எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். வந்துட்டு சோபா மாடல் அரசு மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு எங்களுடைய ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, எங்களுடைய வாக்குகள் தான் அங்கே இருக்குது. இதெல்லாம் தான் வெளியில் பேசி பேசி எல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. ஆக்கப்பூர்வமாக ஆளுநர் உரையின் மீது, நன்றி தெரிவிக்காத தீர்மானத்தின் மீது நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்க, இந்த அரசு என்ன பண்ண போகுது, என்னென்ன பண்ண போகுது, அது ஏதாவது இன்னொன்று வாதம் பண்ணுறாங்க. இவர் அறநிலைத்துறை சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு அறநிலைத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு. அங்கேருந்து முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு. அதை இவர் பதில் சொல்லி முறியடிக்கிறார். அதில் கூட இவரால் வாதம் வைக்க முடியல, எதிர்க்கட்சி தலைவரால். ஏன்னா அதில் அவருக்கு நாலேஜே இல்லை. அங்கேருந்து அவர் எந்திரிச்சு நான் பேசணுன்றாரு, சபாநாயகர் அனுமதிக்கலை. இப்படி பல விஷயங்களில் துணை முதல்வராக இருந்தவர், பல துறைகள் பார்த்தவர், எதுவுமே இல்லை. அப்போ ஒரு 77 ஆண்டு கால கட்சி, அந்த கட்சி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் வலுவான வாதங்கள், வலுவான தகவல்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், பல விஷயங்களை இணைத்து பேசக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட 77 ஆண்டில் வந்து 57லேருந்து வச்சுக்கோங்க, 57லேருந்து ஆளுநர் உரைக்கு மீதான நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் இவர்கள் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. 57லேருந்து எடுத்துட்டிங்கன்னா கூட கரெக்டாக 70 வருஷம், 70 ஆண்டுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 70 நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். அப்போது இந்த விஷயத்தில் இவங்க வந்து இந்த சென்னை 28 நம்ம உதாரணம் சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்க, இவங்களோட நீங்கள் கிரிக்கெட் விளையாட வர்றீங்க, இவ்வளவு ப்ராக்டிஸ் இல்லாமல் வருவீங்க. நேற்று அயர்லாந்துகிட்ட தோத்தாங்களா இந்தியா? தென்னாவிட்டு தானே இது, என்ன பெரிய அயர்லாந்து பார்த்துக்கலான்னு. அவனுக்கு வந்து எவ்வளோ பெரிய இந்தியா, நம்ம நல்ல ப்ராக்டிஸோடு போனோம், நம்ம வந்து ஒரு 50 ரன் 60 ரன்னாக தோற்றக்கூடாது, அந்த எண்ணத்தில் அவங்க வந்திருப்பாங்க, நம்ம முயற்சி கொடுப்போம் அப்படின்னு. இவங்க ஆணவம், இந்த அம்மா துண்ணாடு, இதெல்லாம் நம்ம வேர்ல்டு சாம்பியன், நம்ம எவ்வளோ பெரிய நாடெலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. இதுதான் வந்து நேற்று இந்தியா தோக்கிறதுக்கு காரணமாச்சு. சேம் அதே பேட்டர்ன் தான். ஏன்னா தமிழ்நாடு அரசியல்லையும் சோபா மாடல்னால் பயந்துருவாங்க, அதுன்னா பயந்துருவாங்க, இதுன்னா பயந்துருவாங்க. பவர் கட்டை பற்றி தலைவர் ஃபுல்லாக எப்படி பேசிட்டார் பார்த்தியா, பவர் கட்டு பற்றி அவர் பேசினார். அவர் பெரும்பொருளையே பவர் கட்டுன்றதை எப்படி பாயிண்ட் எடுத்து வச்ச உடனே அப்படியே விஜய் ஆடி போயிட்டார். இப்படி ஆடிலாம் போல், நீங்கள் பேசுனதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வச்சு செஞ்சு விட்டாப்புல. அப்போ அவர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராரு, நீங்கள் பண்ணலன்னா என்ன கதை?
இதில் வேற கிண்டல். அவர் பேசுறதுக்கு ஒப்பிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்தாராம். சரி நீங்களாவது பயிற்சி எடுத்து நீங்களும் ஒப்பீங்களா? நீங்கள் இன்னும் பார்த்து தானே படிக்கிறீங்க. அதனால் திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த சட்டசபையிலேயே அவர்களால் எதிர்கொள்ள முடியல. அதே சவுண்டு விட்ற பார்க்குறது இதெல்லாம். இவர்கள் கொஞ்சம் ஏமாந்தா, சபாநாயகர் கொஞ்சம் ஒன்றும் இல்லாதவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்றத போன இதில் நம்ம பார்த்தோம். தனபாலுக்கு என்ன நடந்ததுன்னு. அதனால் இவர்கள் இன்றைக்கு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒன்று. 2வது தவறுகளின் மேல் நிற்கிறார்கள். என்னுடைய இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் கேட்குறீங்க திமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு. நான் கேட்குறேன், மின்வாரியம் வெள்ளை அறிக்கை விடுறாங்க. அந்த வெள்ளை அறிக்கைக்கு பதில் சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை பாருங்கள். 1க்கு 3 அமைச்சர். பழைய அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஏதோ நாங்கள் தான் டிஎன்பிஎஸ்சி நியமித்தோம் அப்படி இப்படின்னு உருட்டிட்டு 1 மணி நேரம் பேசினாரே சார் ப்ரெஸ் மீட். 1 மணி நேரத்தில் எதுவுமே இல்லையே. 1 மணி நேரம் இவர் பேசியிருக்காரு, வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த வெள்ளை அறிக்கைக்கு பதில் ஒவ்வொருக்கும் செக்ரிகேட் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லையே. சும்மா பொதுவாக நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம், அப்போ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டியிருக்கோம், அந்த கணக்கெல்லாம் என்ன ஆகுது, இப்படி தான் பேசுகிறார் தவிர அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் ஒரு 5-6 குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதுக்கு பதிலே இல்லையே. அப்போ சிவசங்கர் தானே லேட்டஸ்ட் அமைச்சர், எங்கே போனார் பதில் சொல்கிறதுக்கு? எங்கே போனார்? நான் பார்த்துக்கிறேன்னு இவர் விட்டுருப்பாரா இருக்கும். அப்போ இவர்கள் அதற்கான ஒரு தயாரிப்பிலே இல்லை, இவர்கள்ட்ட இல்லை, சரக்கு இல்லைன்றதை தான் அர்த்தம். இவர்கள் பழகினதெல்லாம் வேறு மாதிரி பழகிட்டாங்க. இப்போ வர்ற தகவல் என்ன வருதுன்னா, அன்பில் மகேஷ் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. அவர் மேலே சார் கோவம்? அவர் தனியாக விளையாடிருக்கார் போல். ரொம்ப நம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்புன்ற மாதிரி இன்றைக்கி இவங்க ஆயிட்டாங்க. அவ்வளோ நம்பி பண்ணி அது ஒரு கோபம் தலைமைக்கு இருக்கான். இன்னொரு கோபம்னா எல்லா அமைச்சர்களுமே ஏமாற்றிட்டாங்க. அதை எப்படி ஏமாற்றுவாங்க? நீங்கள் மொத்தமாக ஒரு மோனோபாலி கொண்டு போகும்போது இப்போ அவங்களும் அவங்கள சரி பண்ணிக்கிறதுக்கு எதாவது பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஏமாற்று நிறுத்திட்டேன்னு அர்த்தம். இது அரசியலில் வியாபாரம் தானே. நீங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கும்போது அவங்க கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்க தானே செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் ஆளுமைன்னு சொல்லியிருந்தவங்களாம் இன்றைக்கி அங்கே இருக்காங்கல்ல. கேபி கந்தன் இன்றைக்கி போயிட்டார். அவர் பையன் அந்த கவுன்சிலர் சண்டை போட்டார்ல, ஜிம்பாடி, அவரும் போயிட்டார். அப்போ இதுதான் உலகம். இதில் என்ன திமுக? சரக்கும் இல்லை, உங்களுக்கு எழுதி கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி எழுதி கொடுக்குற ஆளுக்கு தான் அதிகம். கேட்டால் அவர் எழுதி கொடுக்குறாரு, இவர் எழுதி கொடுக்குறாரு. எவர் எழுதி கொடுத்தாலும் ஒன்றும் பெருசாக இல்லையே. இது ஒன்று. அடுத்தடுத்து புகார்கள், வெள்ளை அறிக்கைகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் வெள்ளை அறிக்கை வரும்பொழுது இவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? சின்ன பசங்க, புதுசாக வந்தவங்க, இந்த சட்டமன்ற நடவடிக்கையே தெரியாதவங்க, அதை தாண்டி அமைச்சர்ன்ற அந்த நடவடிக்கையும் தெரியாதவங்க, ஆனால் அவர்கள் ஹோம்ஒர்க் பண்ணி வெள்ளை அறிக்கை கொண்டு வராங்க. எத்தனை வருஷம் நிர்மல்குமார் அமைச்சராக இருந்தார்? திருச்சி மேயர், உளவுத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், அவர் வெள்ளை அறிக்கை கொண்டு வர போகிறோன்றார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டு வர போகிறாங்க. என்ன ஆகும்? நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சர்னு பெரிய ட்ரைனிங் எடுத்து வந்தவரா? சாதாரண இதுலேருந்து வந்தவர். முதல் தடவை எம்எல்ஏ, முதல் தடவை அமைச்சர். ஹோம்ஒர்க் பண்ணி பேசுகிறார். இவர்கள் தரப்பில் தப்பு இருக்கிறனால அவர் சாதாரணமாக சொல்கிறது கூட பெரிய விஷயமா மாறுது. என்ன தப்பு? அது நாங்கள் அதெல்லாம் பேசி பண்ணனால தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு நிதி வரும்ன்ட்டு அந்த கார் பார்க்கிங் கட்டுறோம். கோயிலுக்கு நிதி வரும்னு கார் பார்க்கிங் ஏன் கட்டுறீங்க? கோயில் பணத்தை கோயிலுக்கு தான் செலவு பண்ணணும். இது சாதாரண உண்மை. அதை இவங்க மீறிட்டாங்க, அதனால் மலுப்புறாங்க. அந்த சாதாரண உண்மையை அவர் சொல்கிறார். கோயில் பணம் கோயிலுக்கு தான், பக்தர்களுக்கு, பக்தருடைய வசதிக்கு. கழிப்பறை கட்டணும், அது கட்டணும். கார் பார்க்கிங் கட்டினா நீ நகராட்சி நிதி எடுத்து கட்ட வேண்டியதானே. இந்த நிதியை எடுத்து கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது சாதாரண கேள்வி. ஒரு பக்தனை கேட்டால் கூட கேட்பான். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க திணறாங்கன்னா என்ன காரணம்? தப்பு பண்ணியிருக்காங்க. இதுதான் திமுகவுடைய நிலைமை. இப்போ அடுத்தடுத்து தாக்குதல். இப்போ ஏவாவேலுக்கு நடந்த அந்த ரெய்டு பற்றி ஏவாவேல் சொல்கிற பதில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இல்லை. இது சாதாரண ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? சட்டசபையில் வந்து பேச கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து ரைடு அனுப்புவீங்களா? அப்படின்னா முதல்ல இவருக்கு சேகர்பாபுக்கு தான் போயிருக்கணுன்றது தானே இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் திமுக இன்றைக்கி தடுமாறிக்கிட்டு இருக்கின்றாங்க. இதில் அவர் அப்பா பற்றி கேட்ட கேள்வி, அப்பாக்கே கோவம் வந்துச்சு அப்படின்னு. அது கூட நேற்று நம்ம கிண்டலாக சொன்னோம். கிண்டல் அது உண்மை தான். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு 2 நாள் ரூம் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், அது உண்மை. அப்போ அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த பதிலெலாம் சொன்ன பிறகு திருச்சி கிழக்கு நில்லுங்க, இல்லை அங்கே நில்லுங்கன்னா எங்கேயும் நிற்கிற மாதிரி அவர் இல்லை. அப்படி ஒரு வேளை நின்னார்னா இவர் ஒத்துக்கலைன்றாங்க.
நான் வந்துட்டேன் துணை எதிர்க்கட்சி தலைவராக நான் வந்துட்டேன். அது பெரிய கேபினெட் அந்தஸ்து இல்லை. இனிமே நான் அரசாங்க தான் வீடு மந்திரிகள் வீட்டில் அவருக்கு அந்த குறிஞ்சி இல்லத்தில் அப்படியே இருக்கார். மற்ற எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. இவர் மட்டும் இருக்கார். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர். அப்போ போயிட்டு நீங்கள் துணைத் தலைவராக கூட ஆக முடியாது. ஏன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா உட்கார வைக்க மாட்டாங்க. இயற்கையாகவே என்ன அப்பா எதிர்க்கட்சி தலைவர் இவர் துணைத் தலைவர் அந்த கேள்வி வரும்ல. அப்போ மூத்த தலைவர் KN நேரு அவரே இருக்கட்டும், தம்பி நீ வந்து உறுப்பினராருன்னா எப்படி முடியும்? அது ஒரு காரணம் இடிக்குதுன்னு இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருக்காங்க, நான் சொல்லல. அது இயற்கையும் கூட. அந்நியாரம் விரும்ப மாட்டாங்கல்ல. அதான் அவன் போயிட்டான்ல, பண்ணுறாப்புல. உங்களுக்கு என்ன அடுத்த தலைவராக வரணும் அப்படிலாம் ட்ரைனிங் எடுக்கணும். நான் தான் ரங்கராய ஆமாம், நீங்கள் கம்முன்னு வேலையை பாருங்கள், இந்த இது கொஞ்சம் கீரை கொஞ்சம் ஆஞ்சி கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று. அதனால் பாருங்கள், நான் வந்து வேலை இருக்குது, நான் வெளியே போகணும் அப்படின்னு. இனி கட்சி வேலை அப்படின்ற மாதிரி அவர் கட்சியை தேற்றி எங்கே இனிமேல் தேற்றி கொண்டு வர வேலையை அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வருகின்ற தகவல்கள். அதனால் இதில் இந்த நடவடிக்கைகள் மற்ற விஷயங்களுக்கும் திமுக தயாராக இல்லை அப்படின்றத பல தடவை பேசிட்டோம். அதனால் கையறு நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், ஒன்றுமே இல்லைங்க. கையறு நிலைனா எல்லாம் தெரியும், எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அது கையறு நிலைன்னுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கையறு நிலை. அந்த நிலைக்கு இன்றைக்கி திமுகவும் போய்விட்டது, அதிமுகவும் போய்விட்டது. அதிமுகவில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் சாரையாக போகிறாங்க. ஒரே ஒரு திருப்தி என்ன பட்டுக்கிறாங்க எல்லாருமே, போகிறவன் லாபம் அடைஞ்சவன் போகிறான். தொண்டர்கள் 22%, 1.25 கோடி வாக்குகள் அதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. இருந்தால் நல்லது, அதற்கேற்ற அரசியல் பண்ணால் ஓகே. இங்கேயும் வந்து அதே இருக்குன்னுவாங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்பொழுது தனித்துன்று நிற்கும் பொழுது அடுத்த வெற்றி காண முடியாமல் போகும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் செதற ஆரம்பிக்கும் கட்சிக்குள்ள. சரி சார், அதிமுகவில் திரும்ப வந்தவங்களுக்குலாம் மீண்டும் பதவி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பதவி கொடுத்ததில் அவங்களுக்குலாம் அதிருப்தி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வருது. யார்கிட்ட வந்து சொன்னாங்க அதிருப்தி இருக்குது? எல்லாருக்கும் நல்ல பதவி தான் கொடுத்துருக்காரு. அதே தலைமை நிலை செயலாளர் பதவி எல்லாம் நல்ல பதவி தான். மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கல, அதுதான் அது கொடுக்கல. அதுக்கு தானே போகிறாங்க. விஜயபாஸ்கரோட கொஞ்சம் பேர் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். சரி சார், இந்த குரல் 799 மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காரு சார். என்ன லிஸ்ட்டு? இதெல்லாம் பண்ணாங்க. நான் நேற்று சொன்னேன்னா நம்ம தான் பதிவு பண்ணோன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு போக போகிறாரு. நான் ட்விட்டரில் கூட போட்டேன், திமுக போகிறவிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும். கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. அவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்னாரா, அது பெருசாக வரலையா, அதனால் சன் நியூஸில் சொன்னதாக சொல்கிறாரு. அது வேறு. அதான் பதிவு பண்ணுறாராம் அவர். அங்கே சொல்லி சரியாக வரலன்னு சொல்லிட்டு இங்கே பதிவு பண்ணுறாராம். ஏங்க, முதலமைச்சர் பண்ணதும் அந்த முதலமைச்சர் பண்ணதுக்கே நீங்கள் ஒன்றுமே சொல்லலன்னு கேட்குறேன். ஒன்றுக்கு 10 இடத்துல பண்ணியிருந்தார். தேர்தல் முடிஞ்ச அப்புறம் போய் கொடைக்கானல்லையும் பண்ணியிருந்தார். அப்போ அன்னைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலையா கதை? அது உங்களை தான் பண்ணார். காங்கிரஸ் தானே பண்ணார். இவர் எல்லாருக்கும் பண்ணார். அது ரொம்ப ஸ்டைலாக இருந்தது அடி. அப்போ அதை வந்து தப்பு அப்படின்னு நான் வந்து கண்டிச்சிட்டேன், அது இதுன்னு பேசுகிறாரு. பிரச்சனை என்னென்னா, இவர் கிட்டத்தட்ட கிளம்புற மனநிலை வந்துட்டார். தலைவர் வந்து மாற்றுறாங்க, இவர் அங்கே இருக்க முடியாது. அதனால் இவர் வந்து பேசிட்டார், கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணுறாரு. ஆட்சி மாறி இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த திட்டங்கள் தானே செயல்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க எதுவும் புதுசாக இது பண்ணலையே அப்படின்றாரு. என்ன திட்டத்தை செயல்படுத்துறாரு? அவர் லிஸ்ட்டே போடுறாரு சார். அதான் சார் சொன்னேன் நான். இது எல்லாமே வந்து சமூக நீதி திட்டங்கள். நீங்கள் மட்டும் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் சத்துணவு ஒன்று தூக்கி போட்டிங்களா? அம்மா உணவகத்தை தான் காலி பண்ணீங்க. மற்ற விஷயங்கள்லாம் இலவச காலனி, சீருடை, சத்துணவு, காலை உணவு, இல்லந்தோறும் மருத்துவம். அம்மா கிளினிக் தான் இல்லந்தோறும் மருத்துவம். இது எல்லாமே பேரை மாற்றி ஒட்டி வச்சுட்டு பண்ணுறீங்க. இதில் என்ன இவருன்னா புதுசாக இவர் வந்து சமூக நீதி காவலர் மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் பண்ணல. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் யாருமே பண்ணல. இவர் வந்து தான் ஒவ்வொன்றா பண்ணாருன்ற மாதிரிலாம் கதை விட்றாங்க. இவர் வந்து பண்ணது அந்த இது இந்த இலவச பேருந்து இது ப்ளஸ்ஸு மாதம் உரிமை தொகை. அதெல்லாம் வந்து வெளியில் பார்க்கறதுக்கு சமூக நீதி தான், எல்லார் கைக்கும் காசு போகுது. அதை விட நல்ல நல்ல திட்டங்கள் மூலிமா காசு போக ஓகே பண்ணலாம். நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இது வந்து செலவு தான். இன்றைக்கி மின்சார வாரியத்தில் ஆட்களை நிரப்புனா இப்போ இருக்கிறது இது பண்ணால் கூடுதலாக 2500 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவாகும். இங்கே மாதத்துக்கு ஆகுது உரிமை தொகையில். இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அங்கே போய் நீ ஆள் எடுக்காமல் மின்சாரத்துறையை சீரழிச்சிட்டு இப்போ நாங்கள் தான் தீர்மானிச்சிச்சோம், நாங்கள் தான் அப்படின்னா
இதெல்லாம் எல்லாமே நாங்கள் ரன் பண்ணியிருக்கோமே அப்படின்னா. அதனால் இவர்கள் வந்து இவர்கள் பேசுறதை விட ராஜாவை மிஞ்சிய ராஜா விஸ்வேஸ்வராக அவர் பேசுகிறாருன்னா ட்ரைனிங் எடுக்கிறார் இப்போவே. அதுதான் விஷயம். சரி சார். பள்ளிகள்ல ஜாதி விவரங்கள் கூடிய அடையாள அட்டை வந்து குடுக்க போறதா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய துறையே இல்ல பள்ளி கல்வித்துறை. பட் ஸ்கூல்ஸ்ல இதெல்லாம் குடுக்க போறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே பேக் அடிச்சிட்டாரு. ஏன் சொல்லணும்? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த இதை கொடுப்பாங்க, ஜாதி சான்றிதழ். தாசில்தார்கிட்ட போய் நம்ம வாங்குவோம் ஆமா. ஸ்கூலு அதாவது இப்போ எப்போ எத்தனை தடவை வாங்கியிருப்போம்? நான்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் மாறும்போது வாங்கியிருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 90 2000 நினைக்கிறேன், நிரந்தர ஜாதி சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கவே தேவையில்ல. ஒரு வாட்டி வாங்கினா போதும். முன்னெல்லாம் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஆமா. அப்புறமா அட்டை மாதிரியே கொடுத்தாங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை ஒன்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி இது பண்ணணும். கொண்டு போய் நீங்கள் சேரும்போது கொடுக்க வேண்டியது. வருஷந்தோறும் கேட்டிருக்காங்களா ஸ்கூலில்? இல்லை, இவங்க வந்து வருஷந்தோறும் இவர் ஸ்கூல் போய்க்கிறாரா, இல்லை பிள்ளைங்களை ஸ்கூல் படிக்க வச்சுக்கிறாரா, இல்லை ஏதாவது ஒன்று சம்மந்தம் இருக்குதா? மாதந்தோறும் ஆண்டுதோறும் ஜாதி சான்றிதழ் தேவைப்படுவதால் சரிங்க, ஜாதி சான்றிதழ் ஆண்டுதோறும் ஸ்கூல்லேயே கேட்குறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டா சார் கொடுக்கறதுக்கு? ஆவின் பால் அட்டையா இது மாதம் மாதம் ரினியூவல் பண்ணுறதுக்கு? இது வந்து ஆண்டுதோறும் கேட்குறாங்கன்னா வச்சுக்கோங்க. ஐடி கார்டில் போட்டால் அந்த ஐடி கார்டில் கொடுத்துருவாங்களாம். அது இந்த ஐடி கார்டு, இந்த மத்திய அரசுடைய ஒருங்கிணைந்த ஐடி கார்டு, அதில் கொடுத்துட்டா அது எப்படி உங்களுக்கு நான் பட்டயம் போட்டு கொடுத்த மாதிரியா? ஏதோ அண்ணன் சொல்லிட்டாப்புல. அதுக்கு நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட கன்சல்ட் பண்ணி இந்த கார்டு கொடுக்க போகிறாங்களே, அதில் வந்து இப்படி நம்ம பண்ணலாமான்னு கேட்டால் அவர் க்ளீனாக சொல்லிடுவார். அண்ணா பெருசாக வம்பிழுத்து வைக்கிறேண்ணே பார்த்துண்ணே அப்படின்றவாப்புல. ஏன்னா இவரெலாம் எப்படிங்க 50 வருஷம் அரசியல்வாதியாக இருந்தார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்படிங்க அரசியல்வாதியாக இருந்தார்? அடிப்படை வேணாம், சாதாரண விஷயம். நம்மளுக்கு பார்த்தோன்னே தோணுது, யோ ஜாதி கயிறு கட்டு போனாலே தென் மாவட்டங்கள்லாம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதுன்னு தான் பள்ளி கல்வித்துறையே ஜாதி கயிறுலாம் கயிறில் கட்டவே கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு பையன் என்ன கூட தாக்குனாங்களே நாங்குநேரியில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு காலத்தில் பட்டியலின இளைஞ மக்களை வந்து கீழே உட்கார வைக்கிறது, தண்ணி 2 குடத்தில் தனித்தனி குடம் அப்படிலாம் வச்சதெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போ போயிட்டு ஐடி கார்டில் போட்டு கொடுக்குறோன்னா அப்படியே பார்ப்பாங்க. ஓ நீ இதுவா நம்மளாம் வாப்பா, நம்ம இதெல்லாம் தனியாக இருப்போம், அவங்க இதெல்லாம் தனியாக இருக்கட்டும், ஆனால் நீயே போட்டு கொடுக்குறோம், ரூட்டு போட்டு கொடுக்குறீங்களா? இப்படி பண்ணால் இப்படி நடக்கும்னு நமக்கே தோணுதுன்னா உங்களுக்கு தோணியிருக்க வேணாம்? பேட்டி கொடுக்குறீங்க, கூட்டு முதல்வர் அவர்களுடைய உத்தரவுன்னு வேற கூட சொல்லி கொள்கை முடிவா என்ன இதில் கொள்கை இருக்குது? இதில் என்ன கொள்கை இருக்குது? அதுக்கப்புறம் யாராவது சொல்லி சிஎம் கூப்பிட்டு 2 விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அது அவ்வாறு அது தவறான தகவல் நீங்கள் சொன்னனால தானே பிரச்சனை ஆகிடுச்சு. கம்முன்னு இருந்தால் எவன் கேட்க போகிறான்? நைனா நாகேந்திரன் 2 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, இவர் இப்படி தாங்க, அவர் மேட்டரில் இவர் போய் சொல்கிறாரு, அந்த அமைச்சர் பதவி கேட்டு விண்ணப்பிச்சாராம். அது நான் இதுவா கவர்மெண்ட் வேலையா விண்ணப்பிக்கிறது? சரி, திமுகவில் அவர் விண்ணப்பிச்சாருன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஏங்க அவர் நினச்சா மத்திய இணையமைச்சராக போகலாம்ல அந்த இதில். அதை விட்டுட்டு இவர் திமுகவில் வந்து நான் போவார். அவர் கை காசு போட்டு செலவு பண்ணுகிறாருங்க. அவர் பாஜக தலைவராக இருந்ததுன்னு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான் ஆளுங்கட்சியுடைய மாநில தலைவருக்கு பார்ப்பாங்களா, இங்கே அமைச்சராக போகிறத பார்ப்பாங்க. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு தானே. அவர் அப்படி இருந்தால் நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் வந்து அரசியலை விட்ட போயிடுவேன், நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் அமைச்சர் பதவி விடுவேன். மறுபடியும் அது அவ்வாறு தான் நடந்தது. அவர் விண்ணப்பித்தார். இது தெரியும். என்ன ஆதாரம் சொல்கிறது? அவர் என்ன சொன்னார், இவர் வேலையே அப்படி தாங்க. நான் அரசை சில விஷயங்களை விமர்சா, இவர் எப்போவுமே அப்படி தான் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுவார். சம்மந்தமான விஷயங்களை மூக்க நொழிச்சு எதையாவது சொல்லி பிரச்சனை ஆகிடும். இது அம்மா காலத்துலேருந்து இவருக்கு இதுதான் பழக்கமாக இருக்குதுன்றார். இப்போ அதுதான் நடந்துருக்குது. பள்ளி கல்வித்துறையில் கொடுக்க போகிறாங்க. அது தேசிய இது அட்டை. இது அதில் இன்னொருத்தர் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அடுத்து வருவோம். சரி, அடுத்து பேசுவோம். அப்போ அந்த அட்டையை வந்து நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அந்த விவரங்கள் ஆதார் அதில் இணைக்க போகிறோம் அப்படின்னா, அது ஒருங்கிணைந்ததுனால ஆதார் இணைக்க போகிறாங்க. ப்ளட் குரூப்பு, கான்டாக்ட் நம்பர் இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சொல்கிறது தப்புன்னு கூப்பிட்டு சொன்னோன்னா தவறான தகவல் அப்படின்னு இன்றைக்கி பல்ட்டி அடிச்சிருக்காரு. அதனால் கொஞ்சம் ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பண்ணுறது.
மீண்டும் இவர் இந்த மாதிரி பண்ணால் இவரே வாய் விட்டாருன்னா கொஞ்சம் கேட்டுக்குங்க, யார்கிட்டயும் அதிகாரிகிட்ட கேளுங்க, இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கேளுங்க, நம்ம அந்த மாதிரி பேச போகிறோம், எனக்கு என்னன்னு பேசிடுறது. இதுதான் பெரிய ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் கார்டு, இதே மாதிரி ஐடி கார்டு வந்து அதுக்கான விவரங்களுக்காக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய விவரங்களை வந்து மத்திய அரசு கொடுக்கறது போகிறது என்இபியோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, ஆனால் இப்படியும் பண்ணுறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதில் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடணும். ஒரு மாணவர் எல்கேஜியிலேருந்து அவர் டிகிரி வாங்குற வரைக்கும் அவருடைய அந்த அந்த ஆதார் கார்டில் தான் சேமிக்கிறாங்க அவருடைய டீட்டெயில். அதாவது என்னென்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஐடி. இது வந்து எதுக்காகனா ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு நிரந்தர டிஜிட்டல் கார்டு. இந்த கார்டில் என்னென்ன இருக்கும், ஒரு மாணவருடைய பள்ளி படிப்புலேருந்து கல்லூரி படிப்பு வரை அனைத்து கல்வி சார்ந்த சாதனைகள், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸில் வாங்கியிருக்கீங்க, என்சிசியில் இருக்கிறீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே அந்த டிஜிலாக்கில் சேமிக்கிறது. சேமித்து அந்த கார்டாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 12 நம்பர் ஆதாரில் கொடுத்த மாதிரி ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஐடி நம்பர். இது வந்து ஏபிசின்னு சொல்கிறாங்க, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். மாணவர்கள் பெறும் மதிப்பெண்கள், பட்டங்கள், விளையாட்டு மற்றும் பிரதிரமண சான்று அனைத்தும் இந்த கார்டுடன் இணைக்கப்பட்ட ஏபிசி கணக்கில் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக சேமிக்கப்படும். இது வந்து என்ன லாபம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் மாறுறீங்க, ஒரு படிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சான்றிதழ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, மிஸ் ஆகுது, அந்த பிரச்சனை இல்லாமல் இது கொடுத்தாலே இதில் ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும், எடுத்துக்கலாம். அதனால் இதுக்கு கார்டு கூட தேவையில்ல, அந்த நம்பர் இது பண்ணாலும் நம்பர்லேயே டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா டிஜிலாக்கரில் தானே இருக்குது. ஆமாம், அந்த லாக்கர் நம்பர் கொடுத்தா எடுத்துக்கலாம். அந்த பர்பஸுக்கு மட்டும் மறுபடியும் லாக் ஆகிடும். நீங்கள் அதனால் வேறு ஒருத்தர் அதை பயன்படுத்தி உங்கள் இதை எடுக்க முடியுன்றதெல்லாம் கிடையாது. இதில் என்னென்னா டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்படுறதுனால நீங்கள் இப்போது தனியாக போலி சான்றிதழ் கொடுத்து சேர்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தடுக்கப்படும். அதுக்காக தான் முக்கியமாக இது பண்ணுறது. இது வந்து பள்ளிகள் அல்லது கல்லூரிகள் மூலம் அதுக்கான பதிவுகள் பொதுவாக செய்யப்படுது. பெற்றோருடைய அனுமதியோடு தான் இந்த ஆதார் கார்டு விவரங்களை அடிப்படையாக வச்சு இந்த இது உருவாக்கப்படுது. அவங்க மாணவர்கள் தாங்களாகவே டிஜிலாக்கர் அல்லது அதிகாரப்பூர்வ கல்வி இணையதளங்கள் மூலமாகவும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் டைரெக்டாக மாணவர்களே. இத்திட்டம் முற்றிலும் இலவசமானது, மாணவர்களின் தரவு பாதுகாப்பாக வைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. ஆனால் இதில் வந்து ஜாதி விவரம் இருக்குமா அப்படின்னு நம்மால் சொன்னார்ல, இவர் அது இல்லாமே சொல்லிட்டுக்கிறார். இப்போ நான் சொன்னேன்னே, இவ்வளோத்தில் ஜாதி எங்கே வருதா? இல்லை, இதில் ஜாதி விவரத்துக்கு இல்லை. இது ஒரு அடையாள அட்டை மட்டும்தான். இந்த கார்டில் வந்து இந்த பாலினம், பெயர், பிறந்த தேதி, புகைப்படம், அவருக்கான 12 நம்பர், டிஜிட்டல் நம்பர் இதுதான் இருக்கும். இது ஆதார் அடிப்படையானது அப்படின்னா, ஆதாரில் ஜாதி கேட்குது, ஜாதி இருக்குது இல்லை, அப்போ எப்படி இதில் வரும்? நம்மளால் எக்ஸ்ட்ரா பிட்டு சேர்த்துன்னு அது பேஸ்டாப்பில், அதுதான் பிரச்சனை. அப்போ இதுடைய வேலை என்ன? இன்னொன்று, அந்த கார்டு வெறும் நம்பர் தான், அது உங்கள் பேர் மற்ற டீட்டெயில் நம்பர் இருக்கும். புரியுதா? புரியுது. இதில் என்ன தருது? இதோடைய வேலை என்னென்னா, நீங்கள் ஏபிசி வழியாக சேமிச்சிக்கலாம். இதில் வந்து இந்த கார்டு கொடுத்துட்டு நீங்கள் எஸ்சி எஸ்டி சலுகை, ஓபிசி சலுகைனா அதுக்கு தனியாக நீங்கள் சான்றிதழ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர இதுக்கு இதில் கொண்டு போயிட்டு இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் கிடையாது. இது வந்து டிஜிட்டல் கல்வி ரிப்போர்ட் கார்டு மட்டுமே. இதில் ஜாதி விவரங்கள் இருக்காது. இது வந்து மாநில உரிமையை பாதிக்குதா அப்படின்னு என்ற கேள்வி வருது. இப்போ இவர்கள் திமுககாரங்க வழக்கமாக உருட்டுற மாதிரி உருட்டுறாங்க. இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஒரு பார்ட்டு இல்லை. இன்னொன்று, கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால இது இந்த மாதிரி பண்ணுறது, நம்முடைய டேட்டா கொடுக்குறது, அவர்களே மாணவர்களுடைய விவரங்களை கையில் எடுத்துக்கிற மாதிரி. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரலைஸ்டு இது இருக்குது. என்ன இருக்குது? இஎம்ஐஏஎஸ்ன்னு இருக்குது, எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மத்திய அரசு திட்டம் இந்த மாதிரி அமைப்பை தாண்டி அனைத்து விவரங்களையும் டெல்லிக்கு கொண்டு போகுது. இது வந்து ஒரு அங்கே மாற்றுறதா, டெல்லிக்கு மாற்றுறதா ஒரு மாயத்தோட்டத்தை உருவாகுது அப்படின்னு. இன்னொன்று, தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கைக்கு அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பு நிலை வருகிறது. பண்ணுறதே திமுக தானே, அப்புறம் என்ன? இது இந்த தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக கொண்டு வரப்படுவதால் இது மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற மாதிரி. திணிச்சா என்ன இப்போ என்ன? அதே மாதிரி இது வந்து
வேணும்னு வற்புறுத்தி அனுமதி வாங்குறாங்க பெற்றோர்கள்ட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அச்சம் நிலவுது. பசங்களோட டிஜிலாக்கரில் சேமித்து வச்சு நாளைக்கு ஒரு வெளி மாநிலத்தில் போய் சேம போகிறாரு, இந்த கார்டை கொடுத்தாலே எல்லாம் சேர்த்துலாங்கன்னா இது நீங்கள் ஃபைலில் போட்டு எடுத்துகிட்டு போய் எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இது ஒரு நல்ல ஒரு இது தானே, வரவேற்க தான் செய்யணும். இன்னொன்று, இந்திய மாணவன் இந்திய அரசு அவர்களோட டீட்டெயிலை டிஜிலாக்கரில் சேமித்து அதுக்கு ஒரு கார்டு கொடுத்து தேசிய லெவலில் எடுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அதை வந்து மறுக்கிறதுன்றது இவருடைய சொந்த இது தானே. ஆமாம், இது வந்து மாணவர்களுடைய நலன், தரவுகள்லாம் பாதுகாப்பான முறையில் தான் இருக்குது, எல்லாம் டிஜிட்டல் முறையில் தான் மத்திய அரசு சொல்லுது. ஆனாலும் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வழக்கம் போல் கிளப்பிக்கிட்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இதை வந்து இப்போ இவங்களுக்கு எதிராக ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பார்த்தியா பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு. இந்தியா முழுவதும் இந்த மாதிரி எடுக்கப்படுகிறதுனா எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, எந்த வயசில் இருக்காங்களா, ஈஸியாக இருக்குங்க டேட்டா. எல்கேஜி படிக்கிற குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யூகேஜி படிக்கிறவங்க, நம்ம இதில் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க, அதாவது சயின்ஸ் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, காமர்ஸ் படிக்கிறவங்க, இந்த பட்டதாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் எடுத்தால் நல்லது தானே இந்தியாவுக்கு. இது வந்து தனியார் கையில் போய்விடும். எப்படி போகும்? சரி, இப்போ ஆதார் போவாதா? அப்படி போகிறதா இருந்தால் இல்லை, எது தான் போகாது. அதனால் இவர்கள் இந்த உருட்டி நேர்கிறது தான். இதில் நடுவில் இவர் தப்பாக உருட்டி மாட்டினார், இப்போ வாபஸ் வாங்கிட்டார். இதுதான் பிரச்சனை. சரி சார், தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணா அப்படின்ற ஒருத்தரை வந்து ஜனநாயகம் ப்ரொடியூசரை வந்து நியமிச்சிருக்காங்க. பல்வேறு சர்ச்சைகள் சுற்றி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஏன் அப்படின்ற எல்லா தலைவரும் கேள்வி கேட்ட வண்ணமாக இருக்காங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், வெங்கட் நாராயணா உங்களுக்கு நண்பராக இருப்பார், உங்கள் படத்துடைய ப்ரொடியூசராக இருப்பார், இந்த ஜனநாயகன் வராதனால அவர் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அதை ஈடுகட்டுறதுக்கு இங்கே எவ்வளோ வழிகள் இருக்குது. ஒரு தமிழ்நாட்டு அரசுடைய டெல்லி பிரதிநிதி பதவின்றது ஒரு முக்கியமான பதவி. அதுக்கு உங்கள் கட்சியிலே ஆள் இல்லையான்னு கேட்குறேன். உங்களுக்காக உழைத்த, இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு உழைத்தவர்கள், தேர்தலில் நின்று தோற்று போனவங்க கூட எடுத்துக்கோங்க, நல்ல ஆட்கள் இருப்பாங்க. இல்லை நல்ல இன்டலெக்சுவல் பார்ட்டி தாவேகாக்குள்ளே இருப்பாங்க. இல்லை எதுவுமே வேணாம் வைகோ போன்றவர்கள் கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம்ல. ஏற்கனவே ஒரு ஜோதிடருக்கு இந்த மாதிரி போட்டு தான் ஒரு பிரச்சனையாச்சு. இப்போ இவரையும் வந்து இன்னொன்று, இவர் தமிழ்நாட்டுக்காரே கிடையாது, கர்நாடகா, ஆந்திராவில் பிறந்து கர்நாடகாவில் செட்டில் ஆனவர். இவருடைய தாட் எப்படி இருக்குன்றதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களில் தான் இவர்கள் பேரை கெடுத்துக்கிறது. இது எல்லாமே ஜனங்க மத்தியில் ஒரு இதாகும். பாரா இவர் இந்த மாதிரி தன்னுடைய இஷ்டத்துக்கு மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜெகதீஷே இவருடைய உதவியாளரை போட்டாங்க. யாராவது கேள்வி எழுப்புனாங்களா? அது அரசியல் உதவியாளர், அது யாரும் கேட்க மாட்டாங்க. அவருக்கு நோக்கம் அறிஞ்சவர், அவர் கூடயே ட்ராவல் பண்ணுறவர், அவரு தான் அது கரெக்டான ஆளுன்றது. ஏற்கனவே அவர் ஒருத்தர் தினேஷ்னு ஒருத்தர் வச்சுருந்தார், முன்னாள் முதல்வர். அதனால் அவங்களும் கேட்கறதுக்கு தார்மீக எதுவும் கிடையாது. மற்றவர்களும் யாரும் பெருசாக கேட்கல. ஆனால் ஒரு டெல்லி பிரதிநிதியில் போயிட்டு நீங்கள் தாவேகளை யாரையா போட்டு யாரும் கேட்க போகிறது இல்லையா. நீங்கள் சம்மந்தமே இல்லாத, கட்சியில் இல்லாத, இல்லை அவர் கட்சியில் சேர்ந்து இருந்தார் அப்படின்னா கூட பரவாயில்ல. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜனநாயகன் ப்ராப்ளம்னால தான் கொடுத்தாங்கன்ட்டு அப்பட்டமாக தெரியுதுன்றீங்களா? அது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டை சேராத ஒருத்தர் எப்படிங்க நீங்கள் தமிழ்நாட்டு அரசின் டெல்லி பிரதிநிதியாக கொடுப்பீங்க? அதுவும் மேகதாது பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த டைமில். விஷ்ணு ரெட்டி கொடுத்துருந்தா கூட ஒத்துக்கிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறாருலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க டெல்லி பிரதிநிதிக்கு தகுதியானவர்கள். தாவேகால அவ்வளோ பேர் இருக்காங்க. சரி, ஒரு வருஷத்துக்கான இது அடுத்த வருஷமாவது நல்ல முடிவு எடுக்கிறாரான்னு பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கான இதுதான், ஒவ்வொரு வருஷம் ரினியூல் பண்ணுவாங்க. சரி சார், இந்த ஓடக்கரையில் வந்து ஒரு பயணியர் நிழற்குடை வந்து திறந்தாங்க. கனிமொழி அவர்கள் திறந்து வச்சாங்க. வச்சுட்டு பேருந்தே வரல, நிழற்குடை மட்டும் எதுக்கு அப்படின்ட்டு மக்கள்லாம் கேட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க. எம்எல்ஏவும் போயிட்டாரு. அதாவது ஓடக்கரையில் பேருந்து கட்டுறாங்க, அது வந்து 12 லட்ச ரூபா என்னமோ போல். அது 12 லட்ச ரூபா வர்த்தான்னு எனக்கு தெரில. 4 ஸ்டீல் பைப்பு, குறுக்கால கொஞ்சம் ஸ்டீல் பைப் போட்டுக்குது. இறக்கி விட்டால் கூட 10,000 ரூபா கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ இதை வச்சு கட்டுறாங்க. பெருசாக உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் எம்எல்ஏவுடைய தொகுதி நிதியிலேருந்து கட்டியிருக்காங்க. சரி, இது கட்ட ஆரம்பித்து எல்லாம் திறந்து வைக்கிறாங்க. எம்பி வந்து அந்த மக்கள் கேட்குறாங்க, பஸ்ஸே நிற்கிறதுலையே எதுக்கு நிழல் கூட திறந்தீங்கன்னு. அப்போ இவ்வளோ நாளாக அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன இருந்தது? இங்கே பேருந்து நிற்கணும் அப்படின்றது. அந்த பேருந்து நிற்கிறதுக்கான ஏற்பாடு இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை. ஆனால் அங்கே ஒரு பேருந்து நிழல் கூட கட்டிங்க. சரி, கட்டி முடித்து திறக்கும் போது அந்த கேள்வி வருது, பேருந்தே நிற்கல எதுக்கு நிழல் கூட? ஏமா பேருந்து நிழல் கூட அமைக்கும் போது பஸ்ஸு நிற்பாட்டாமல் நாங்கள் இது பண்ணுவோம்மா? அதுக்கான எல்லா வேலையும் செய்வோம்மா, பேசுகிறோம்.
நான் வந்து போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு கனிமொழி சொன்னால், போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட பேசினாங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் நிறுத்திட்டு போகணும் வேணாம் நான் சொல்லுவார். இல்லை தொகுதி எம்எல்ஏ நான் அது விதமாக நான் பேசி நான் போக்குவரத்து அமைச்சர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணுறேம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டல சாவுன்ற மாதிரி. எங்கள் முதலமைச்சர் இருந்திருந்தால் ஒரு வாரத்தில் ஒரு செஞ்சு வாரத்தில் செஞ்சிருப்போம். 5 வருஷமாக செஞ்சீங்களா? அங்கே நின்றுச்சா பஸ்ஸு? 5 வருஷமாக இதே மக்கள் லெட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா பண்ணியிருப்பாங்கல்ல. 5 வருஷமாக நின்றுச்சா? பஸ் ஸ்டாண்டு திறக்க வரும்போது கேட்குறாங்க. அப்போ சொல்கிற பதில் எங்கள் முதலமைச்சர் தான் நாங்கள் ஒரு வாரத்தில். இவரும் உங்கள் முதலமைச்சர் தான். நம்ம முதலமைச்சர் தானேங்க அவர். ஆமாம். நீங்கள் எம்பி தானே தம்பி. குடும்ப நண்பர் தெரியும்ல. கனிமொழி வந்து விஜய்க்கு குடும்ப நண்பர். அப்போ இப்போ கொஞ்சம் வேறு இதாக இருக்கும். தேர்தல் இதில் சொல்ல வரல வேறு. அப்போ நீங்கள் ஒரு எம்பியாக அணுகலாம். இல்லைன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர் போய் அணுகலாமே. அவர் இல்லை ஒரு 10 அடி தள்ளி போய் நின்றுங்கன்னு அப்படி பார்க்குறாரு. ஸ்லோ மோஷன் அவருக்கு எதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி பார்த்துனுக்கிறாரு. என்ன இது வினோதமாக இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துனுக்கிறாரு. அப்புறம் இவங்க சொல்ல காரில் ஏறி போயிட்டாங்க. உடனே நம்மால் வந்துட்டாப்புல கிளம்பி. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்கோர் பண்ணு வந்து இறங்கினாரு. என்ன மாட்டினார் இந்த மாதிரி ஐயா இருங்கன்ட்டு போக்குவரத்து அதிகாரியில் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி இங்கே எல்லா பேருந்தும் நிற்கணும். அரசு தனியார் பேருந்து எல்லாமே நின்றுட்டு போகணும். நான் ஒரு 3 நாள் பொறுத்து வந்து செக் பண்ணுவேன். நான் சொல்லிட்டேன் சரின்ட்டு போயிட்டு விடக்கூடாது. இது வேலை நடக்கணும், நிற்கணும். நிற்கலன்னு செக் பண்ணால் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். ஜனங்களுக்கு சந்தோஷமா 5 நிமிஷத்தில் முடிகிற வேலை ஆச்சா. நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருந்தால் அவரும் வந்துருக்க மாட்டார். அடுத்து இவர் போயிட்டு இன்னொரு பஸ்ஸில் ஏறிங்க வராரு. நிற்கிதான்னு செக் பண்ணேன். அது ஒன்று. அந்த ஜனங்க அடுத்து என்ன நம்ம முடிவு எடுக்குது. இங்கே எதுங்க இவர் படம்லான்னு கேட்குது. உங்கள் படமும் விஜய் சார் படமும் தானே இருக்கணும். இந்த படம் ஏன் இருக்குதுன்னு ஜனங்க கேட்குது. உடனே அவர் இது எடுங்க அப்படிலாம் சொல்லலை. அது சம்மந்தமாக அதிகாரி முடிவு எடுப்பான்ட்டு போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் கூட இவர்களுடைய வெறுப்பு வெளிப்படுதா மக்கள்கிட்ட. சிறுபிள்ளைத்தனமாக ஓட்டு போட்டாங்க, முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாங்க, இவரில் பெரிய தலைவரை தோக்கடிச்சிட்டாங்க, இவர்களுக்கு மக்களுக்கு அந்த அக்கறையே இல்லை, இவ்வளோ நல்லது செஞ்சோம் நன்றியே இல்லை. இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி செயலுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படியே ஒரு இதுவாக பேசிட்டு போகிறது. ஹோட்டலில் அனுபவி எங்கால இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் விட்டீங்க அவர் பிடிச்சிட்டாரு கொஞ்சிச்சா. இதுதான் சொல்கிறேன். இதே மைண்ட் செட்டில் தான் இவங்க திமுகவினர் இருக்காங்க. ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. மைக்கேம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.